ஜேபியும் தையலகம். இப்போ மெத்தட் 3 யூஸ் பண்ணி சைட் பாக்கெட் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வழக்கம் போல தான் மேலிருந்து 1.5 இங்கலாம் மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஒரு கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். வச்சு தைக்கிறதுக்கு ஒரு ஃபுல் ஜிப் ஒன்றும் ரன்னர் கோர்த்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த உள் பாக்கெட் தைக்கிறதுக்கு 2 லைனிங் கிளாத் தேவை, ஒரு ஸ்பாஞ்ச் தேவை. ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கலாம், 2 லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது 3வது மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி சைட் பாக்கெட் தைக்கிறங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? கிளாத் மேலே சிப்பை ஊற்றி வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கீழே ஸ்பாஞ்ச் வச்சுக்கலாம். சிப்பு வச்சு தைச்சிருக்கிறோம் இல்லையா? சிப்பு வச்சு தைச்சிருக்கிற சிப்புக்கு கீழே ஸ்பாஞ்ச் வச்சுக்கலாம். மேல் பாகத்தில், சிப்புக்கு மேல் பாகத்தில் லைனிங் கிளாத் வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தை நம்மளோட வலது பக்கமாக திருப்பி சின்னதாக ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த கிளாத் அப்படியே அடியில் திருப்பிடலாம். திருப்பிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு படிமான தையல் ஜிப்பை ஒட்டி கிளாத் மேலே போடணும். எந்த இடத்துல முடிக்கிறோமோ அதே இடத்துல திருப்பி நண்டுக்கால் கேப்பில் இன்னும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது மீதி இருக்கிற ஸ்பான்சையும் லைனிங் கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா? அந்த பீஸையும் இந்த இடத்துல வச்சு இப்போது ஓட்டிடலாம். சிப்பு மேலே இங்கிருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டு எடுக்கலாம். இப்போ சிப்பு மேலே தையல் போட்டிருக்கோம் இல்லையா? சிப்புக்கு அடியில் ஸ்பாஞ்ச் வச்சுக்கலாம். சிப்புக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சுக்கலாம். வச்சுட்டு திரும்பவும் இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு தடவை ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். லைனிங் கிளாத் இந்த பக்கமாக திருப்பி நல்லா ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். முன்னாடி வந்துடலாம். ஸ்பாஞ்சையும் கிளாத்தையும் திருப்பி வச்சு நல்ல ஒரு சின்னதாக ப்ரெஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் சிப்பை ஒட்டி கிளாத் மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். ஜிப்பை ஓப்பன் பண்ணால் நமக்கு ஒரு பேக்கெட் வேணும் இல்லைங்க? அதுக்கு ஒரு லைனிங் கிளாத் அடியில் வச்சு அது மேலே நம்மளோட கோஸை வச்சு ஏற்கனவே இங்கே தையல் போட்டிருக்கோம் இல்லையா? அதுக்கு அடுத்தாப்பில் நண்டுக்கால் கேப்பில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்மளோட 3வது மெத்தடை யூஸ் பண்ணி சைட் பாக்கெட் தச்சு முடிச்சாச்சு. ஓகேங்களா? நம்ம ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். சிலம்பல்கள் எதுவும் இல்லாத நல்ல நீட் ஃபினிஷிங் இருக்கும். நம்ம ரன்னர் யூஸ் பண்ணுறப்போ எந்த இடத்துலையும் சிக்காமல் நல்ல ஃப்ளோ ஆகும். ரைட். எஸ், இது வந்து சைடு பாக்கெட் தைக்கிறதுல 3வது மெத்தட். ஓகேவா? இதே மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது சைட் பாக்கெட் தைக்கிறதுல. அதை அடுத்தடுத்த வீடியோக்களில் ஒன்றா நம்ம கற்றுக்கலாம். ஓகேவா? ரைட். இது ஜேபியின் தையலகம். தொடர்ந்து பயணிப்போம்.
நன்றி.